பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4:4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். பாருங்க, இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி பார்க்கலாம். பாருங்க, உலக சிநேகம் அப்படின்றது ஆண்டவரை நேசிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை நேசிக்காம, இல்ல அதை விட ஆண்டவரை நேசிக்கிறத விட அதிகமா உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் நம்ம அதிகமா நேசிச்சுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா அதுல நம்ம செலுத்தும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே போல ஆண்டவரை பகைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எப்போ நம்ம உலகத்தின் காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அப்பவே நம்மை அறியாமல் நாம் தேவனை பகைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா எப்போ நம்ம உலகத்தை நேசிக்கிறோமோ, உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுல செலுத்துறோமோ அப்பவே நம்ம உலகத்தை நேசிச்சுட்டு ஆண்டவரை பகைக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இருதயம் உணர்வற்ற இருதயமா மாறுது, உணர்வில்லாத ஒரு இருதயமா மாறுகிறது. ஆரம்பத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது நமக்குள்ளேயே இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாச்சே அப்படின்னு சொல்லி தோன்றுகிற அந்த உணர்வு காலப்போக்குல உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, அந்த காரியங்கள்லயே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதே பழக்கப்பட்டு போய் அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வற்ற இருதயம் நமக்குள்ள வந்துரும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா தேவனை பகைக்க ஆரம்பிச்சிருவோம், உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், எப்போ நம்ம உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்மையும் அறியாமல் நம் தேவனை பகைத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்க அன்பு செலுத்திட்டு இத்தனை நாள் அதை தெரியாம இருந்துட்டனே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க செய்த எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கர்த்தருக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் ஜெபம் பண்றதுல, பைபிள் வாசிக்கிறதுல, உபவாசம் இருக்கிறதுல, மற்ற எந்த காரியெல்லாம் செய்து ஆண்டவரோடு உங்களை இணைத்து கொள்ள முடியுமோ அந்த காரியங்களை செய்து நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட ஆண்டவரோடு நீங்க ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். God bless you all.